வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சிஎம் பங்க், ஸ்டெப்னி மிட்மேன், ட்ரிபிள் ஹெச் இவங்க 3 பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்னி மிட்மேன் ஒரு அதாவது பாஸ்காட் அப்படிங்கிற அந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு மேபி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அந்த யூடியூப் சேனலில் ஸ்டெப்னி மிட்மேன் ஒவ்வொரு ரெஸ்லரையுமே இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரோமன் டைன்ஸாக இருக்கட்டும், சித்ரோன்ஸாக இருக்கட்டும், அண்டர்டேக்கர், ஸ்டோன் கோல்டு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரெஸ்லரை நம்மளுடைய ஸ்டெப்னி மிட்மேன் இப்போ அந்த ஒரு பாட்காஸ்ட்டில் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இப்போ நம்மளுடைய சிஎம் பங்கை நம்மளுடைய ஸ்டெப்னி மிட்மேன் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதில் நம்மளுடைய சிஎம் பங்க் பல விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவர் கற்றுக்கிட்ட பாடங்கள், அவமானங்கள் அப்படின்னு பல விஷயத்த நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த பாஸ்காட்டில் நம்மளுடைய ஸ்டெப்னி மிட்மேன்ட்ட சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுடைய ஸ்டெப்னி மிட்மேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த விஷயங்கள் நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லாமலாம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனாலும் மேபி நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டெப்னி மிட்மேனும் அவங்களோட கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கிட்ட அது சிஎம் பங்கு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது 2023 நவம்பர் 25 நாங்கள் ட்ரிபிள் ஹெச் சிஎம் பங்கை ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தீவிரவாதியை கொண்டுட்டு வர மாதிரி நாங்கள் பதுக்கி தான் நாங்கள் சிஎம் பங்கை அந்த டபிள்யூடபிள்யூக்குள்ளேயே நாங்கள் கொண்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் அந்த இடத்துல சொல்கிறாரு. அது இல்லாமல் சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூக்கு வர்றாரு அப்படிங்கிறது அங்கே இருந்த யாருக்குமே 1% கூட தெரியாது. அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை தவிர அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை சக ரெஸ்லர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசராக இருக்கட்டும், மற்றபடி யாருக்குமே சிஎம் பங்க் 2023 அதாவது சர்வைவர் சீரிஸில் ரிட்டன் வருவார். அதாவது அப்போ 2023 அந்த சர்வீஸ் சீரிஸ் நம்மளுடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு ஹோம் டவுனில் தான் நடந்துச்சு. அதாவது சர்வீஸ் சீரிஸ் சிக்காகோவில் தான் நடந்துச்சு. அப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் அதாவது நீ கான்ட்ராக்டை சைனிங் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளுடைய சிஎம் பங்க் இல்லை நான் என்னோட மக்கள் முன்னாடி தான் நான் சைனிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதேமாதிரி சிஎம் பங்க் மறைமுகமாக நாங்கள் ட்ரிபிள் ஹெச் என்னை டபிள்யூடபிள்யூக்குள்ளே கொண்டுட்டு வந்தோம். நான் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் திரும்பி என்னோடய கான்ட்ராக்டிங் அங்கே நான் சைனிங் பண்ணேன். நான் கான்ட்ராக்டை சைனிங் பண்ணியுமே அந்த இடத்துல நான் திரும்பி போகணுமா, அதாவது டபிள்யூடபிள்யூக்குள்ளே நான் வந்துட்டேன். ஆனாலும் நானும் மேபி சிக்காகோ மக்கள் அந்த மக்கள் முன்னாடி போய் நான் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அதாவது நான் போயே தான் தீரணுமா அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரிபிள் ஹெச் கிட்ட நீ மேபி கண்டிப்பாக நீ போயே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சொன்னார். அந்த சர்வை சீரிஸ் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவ்வளோதான் எண்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்களே, நான் போகிறது அப்படிங்கிற மாதிரி நானே கேட்டேன் ட்ரிபிள் ஹெச்கிட்ட. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிய போகிற நேரத்தில் ஷாக்கிங்லேயே அவரோட தீம் மியூசிக் அந்த இடத்துல ஒழிச்சிச்சு. அதாவது சிஎம் பங்கோட அந்த ஒரு தீம் மியூசிக் ஒழிச்சிச்சு. அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோவாக மாறினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டபிள்யூடபிள்யூவில் நீங்கள் உச்சத்தில் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் டபிள்யூடபிள்யூ விட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்க் சொல்கிறாரு. அதாவது எனக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் பர்சனலாக பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அதாவது கிளவண்டர் சிட்டியில் நான் இருந்தேன். அதாவது அதே கிளவண்டர் சிட்டியில் டபிள்யூடபிள்யூ ராவை நடத்துனாங்க. அது மேபி எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் 2014 ஜனவரி 27 நடந்த ஒரு ராவில் என்ன டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரா ஸ்டார்ட் ஆன உடனே டபிள்யூடபிள்யூ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு பிரேக்கிங்கான ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது நாங்கள் சிஎம் பங்கை டோட்டலாக நாங்கள் டபிள்யூடபிள்யூ ரிமூவ் பண்ணிட்டோம், நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல டபிள்யூடபிள்யூ எனக்கு இது பண்ணாங்க. அந்த விஷயம் என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அது என்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் இன்ன வரைக்கும் நான் கருதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூக்கும் எனக்கு எந்த வித இதுவும் தொடர்பு இல்லைன்னு ஆகிட்டாலும் அந்த ஒரு ரிவெஞ்சு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் என்னை அந்த அளவுக்கு என்னை பாதிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதே கிளவண்டர் சிட்டியில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு.
அதாவது டபிள்யூடபிள்யூலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அந்த ரெஸ்லிங்லேருந்து நான் வெளியில் வந்துட்டு யுஎஃப்சிக்கு போனேன். யுஎஃப்சி வந்து அதே ரியல் ஃபைட்டிங்கு. அந்த யுஎஃப்சியில் வந்து நான் வந்து ரெசல் பண்ணேன். ரெசல் பண்ணி 2.55 செகண்டில் வந்து குறுகிய காலத்தில், அதாவது ஒரு கண் இமைக்கிற நொடியில் வந்து நான் வந்து அந்த இடத்துல நான் தோற்று போயிட்டேன். அதே யுஎஃப்சியில் வந்து 2 டைம் வந்து நான் தோற்று போயிட்டேன். அதே கிளர்மாண்ட் சிட்டியில், அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து என்னை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து என்னை அந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே யுஎஃப்சியில் போய் நான் இது பண்ணி அதே 2 இடத்துலையும் அதே மாதிரி நான் வந்து ஃபெயிலியர் ஆனேன். அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு இன்னமும் என்னோட மனசில் வந்து இன்னும் உறுத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது கிளர்மாண்ட் சிட்டி வந்து என்ன, அது எங்கே அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நான் சமீபத்தில் வந்து நம்முடைய சிஎம் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய சோலோஸுக்காகவும் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சுல, அதில் கூட நம்முடைய ரோமன் வந்து ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வந்திருப்பார்ல, அங்கே தான் கிளர்மாண்ட் சிட்டி. அதுதான் கிளர்மாண்ட் சிட்டி. அந்த அந்த சிட்டியில் தான், அந்த ஒரு அரீனாவில் தான் நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்முடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு. அதாவது எனக்கு வந்து டபிள்யூடபிள்யூக்கும் எனக்கு பர்சனலாக பிரச்சனை இருந்துச்சு. அது இல்லாமல் என்னை வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து வெளியில் துரத்திட்டாங்க. அது இல்லாமல் நான் யுஎஃப்சிக்கு போனேன். அங்கேயும் நான் தோற்று போய் அங்கே கிளர்மாண்ட் சிட்டியில் இருந்த அந்த மக்களுக்கு முன்னாடி வந்து நான் தலை குனிஞ்சு நின்னேன். அது இல்லாமல் ஸ்டெப்னி மெக்மஹன், நீங்கள் வந்து என்னையும் கேவலப்படுத்துனீங்க. சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனாலும் உண்மையை நான் சொல்லிடுறேன். அதுவும் நீங்கள் சொன்னீங்களா, எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லுன்னு சொன்னீங்களா, அதனால நானும் சொல்கிறேன். நீங்களும் வந்து என்னை பர்சனலாக வந்து என்னை வந்து நீங்களும் ரிவெஞ்சிங் பண்ணீங்க. அதாவது என்னையும் வச்சு ஒரு துரோகம் பண்ணீங்க. எனக்கும் நீங்கள் பச்சை துரோகம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்முடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு. அதாவது நான் வந்து டபிள்யூடபிள்யூ விட்டு நான் வெளியில் போனேன். ஆனாலும் மேபி நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது அங்கே இருக்க ஃபேன்ஸ்கிட்ட, அதாவது அதே சிக்காகோவில் வந்து என்னோடய ஹோம் டவுனில் வந்து ஷோ நடக்கிறப்ப அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதாவது நீங்கள் வந்து சிஎம் பங்கை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? சிஎம் பங்குக்காக நீங்கள் எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க? சிஎம் பங்க்லாம் பெரிய ஆளே கிடையாது. சிஎம் பங்க் வந்து ஒரு பயந்தாங்கோலி, அவன் வந்து ஒரு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த வந்து என்னை வந்து அந்த இடத்துல என்னோடய மக்கள் முன்னாடி வந்து என்னை இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது டபிள்யூடபிள்யூ இருக்க அவனுக்கு தகுதி இல்லாதவன், டபிள்யூடபிள்யூவில் வந்து விரட்டி அடிக்கப்பட்டவன். அது இல்லாமல் நீ இதே கிளர்மாண்ட் சிட்டியில் தான் அவனோட கெரியரை வந்து முடிச்சுக்கிட்டு போனான். அதேமாதிரி யுஎஃப்சிக்கு போய் அங்கே சாதிக்கிறேன்னு சொன்னான். அங்கேயும் அவன் சாதிக்காமல் போயிட்டான். அவனும் 2.55 செகண்டில் தோற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தோத்தாங்கோலின்னு சொல்லி என்னை இது இன்சல்ட் பண்ணீங்க. அதுவும் என்னோட மக்கள் முன்னாடி, அதாவது சிக்காகோவில் நடந்த என்னோட நாட்டு மக்கள் முன்னாடியே என்னை வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்க. அதுவும் என்னை வந்து அந்த அளவுக்கு என்னை பாதிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் போச்சு. கடந்த 10 வருஷமாக வந்து நான் வந்து ரெஸ்லிங் அப்படிங்கிறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏஇடபிள்யூ அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்லிங் வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்டை வந்து ஆஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதாவது எனக்குள்ளே தூங்கி இருந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது எனக்கு ரெஸ்லிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்டை தான். ஆனாலும் அந்த ரெஸ்லிங் விட்டுட்டு நான் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கொஞ்சம் ஒரு ஈரம் அப்படிங்கிறது இருக்கனால, நான் வந்து ரெஸ்லிங்கை வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஏஇடபிள்யூ வந்து எனக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணாங்க. அதேமாதிரி நான் கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நானும் ஏஇடபிள்யூவில் போய் ஒர்க் பண்ணி அங்கே வந்து சில கசப்பான விஷயங்கள் நடந்ததுனால தான் மேபி அதுக்கப்புறம் நான் டபிள்யூடபிள்யூவில் வந்தேன். டபிள்யூடபிள்யூவில் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து ஏஇடபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் வந்து பர்சனலாக என்கிட்ட பேசினார். நீ வந்து டபிள்யூடபிள்யூக்கு வா, உனக்கு நான் ஃபேவரட்டான விஷயங்கள் நிறைய பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து சிஎம் பங்கிட்ட பேசினார். நான் வந்து இனிமேல் நான் டபிள்யூடபிள்யூ பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பிடிவாதமாக இருந்தேன். ஆனாலும் என்னை வந்து எப்படியாவது கன்வைன்ஸ் பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ட்ரிபிள் ஹெச் வந்து எனக்காக கன்வைன்ஸ் பண்ணி என்னையே வந்து கன்வைன்ஸ் பண்ணி நீ கண்டிப்பாக நீ டபிள்யூடபிள்யூக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி என்னை வந்து டபிள்யூடபிள்யூக்கு கொண்டுட்டு வந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து ட்ரிபிள் ஹெச் ஒரு நல்ல ஒரு புஷ்ஷில் தான் வச்சுருக்காரு. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் ட்ரிபிள் ஹெச்சை அக்செப்ட் பண்ணியே தருவேன். நான் வந்து அவருக்கு வந்து நான் அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு பெருமையாக சொல்கிறாரு. அது இல்லாமல் அதே 2024 வந்து அந்த ராயல் ரம்பில் வந்து மேபி நான் தான் வின் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக என்னால் அதில் வின் பண்ண முடியல. அதாவது ட்ரூ மேக்கின்டர் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணால் அதனால எனக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், நீ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ராயல் ரம்பில் வின் பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட உடல்நலத்தை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் டக்குன்னு என்னால் அந்த ராயல் ரம்பில் வின் பண்ண முடியல. அதனால கோடி ரோட்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பில் வந்து கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து 6 மாதம் வந்து என்னால் ரெஸ்லிங் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அதனால் மேபி நான் 6 மாதம் ரெஸ்லிங் பண்ணல. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமில் வந்து நான் ட்ரூ மேக்கினர் கூட நான் 1-on-1 மேட்ச் விளாண்டேன். அதுலேயும் என்னால் தோற்று போயிட்டேன். ஆனாலும் தோற்று போனாலும் பரவாயில்ல, நீ சோர்வாகாத, நீ வந்து திரும்பி எழுந்து வா, உன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு
புத்துணர்ச்சியை வந்து கொடுத்தது யாருன்னு கேட்டால் மேபி ட்ரிபிள் ஹெச் தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ரெஸ்லராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எல்லாருமே வந்து உதவி பண்ணாங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து டபிள்யூல இருக்கீங்க, இப்போ கரண்ட்லி இருக்கீங்க, உங்களோட மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சிஎம் பங்கிட்ட எனக்கு வந்து நான் இப்போ இருக்கிறப்பனா என்னோட பிக்கஸ்ட்டு ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டால் நான் டபிள்யூல வந்து நான் வந்து ரெசல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ணணும். அதுதான் என்னோட கனவு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டபிள்யூல வந்து அகைன் வந்து நான் வந்து டைட்டில் வின் பண்ணணும். இதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது மேபி ட்ரிபிள் ஹெச் எனக்கு பண்ண சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் கான்ட்ராக்டை வந்து நான் சைனிங் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் கொடுக்கணும். அது இல்லாமல் நான் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். அதே மாதிரி நான் கண்டிப்பாக உனக்கு நான் ஃபேவராக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரிபிள் ஹெச் அந்த இடத்துல சொன்னார். அதே மாதிரி தான் நானும் கான்ட்ராக்டிங் சைனிங் பண்ணேன். மேபி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொன்ன மாதிரி அந்த ராயல் ரம்பில் வந்து நான் வின் பண்ணி அப்போ கரண்ட்லி சாம்பியனாக இருந்தால் ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், அப்போக்கி வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி நான் வந்து ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணி ரோமன் ரெயின்ஸுக்கும் எனக்கு மேட்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் தான் சாம்பியன், அது ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி நான் தான் சாம்பியனாக ஆகிறதா இருந்துச்சு. கடைசியில் வந்து துரதிருஷ்டவசமாக எனக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால டோட்டல் பிளானுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அகைன் திரும்பி வந்து நான் இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுவேன், சாம்பியனே நான் வின் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் ரெசல்மேனியாலேயே நான் மெயின் ஈவென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. மேபி நான் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட இது எல்லாமே முழுக்க என்னை வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கிறதும் என்னை வந்து அகைன் சாம்பியன் ஆக்கிறதும் முழுக்க டபிள்யூ கையில் தான் இருக்குது. அதை விட நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட கையில் தான் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் வந்து 2023 நவம்பர் 25 நடந்த அந்த சர்வை சீரிஸுக்கு வந்து நான் ரிட்டன் வரப்போ அங்கே இருக்கிற மக்கள், அதாவது சிக்காகோ மக்களுக்கு வந்து நான் வந்து எப்படியோ வரேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு மாஸ்டர் பிளானை வந்து அந்த இடத்துல போட்டு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. அது என்ன மாஸ்டர் பிளானை வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் போட்டு வச்சார் அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் வந்து சிஎம் பங்க் வந்து ஏஇடபிள்யூ வந்து சிஎம் பங்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி அவருக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. முழுக்க கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து டபிள்யூல தான் வருவார். ஏன்னா இந்த வருஷம் சர்வை சீரிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் சிக்காகோவில், அதுவும் சிஎம் பங்கோட ஹோம் டவுனில் தான் நடக்குது. அதனால் மேபி கண்டிப்பாக சிஎம் பங்க் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு எப்படியோ கண்டிப்பாக லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் ஃபேன்ஸு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து மறக்கடிக்கணும், அதாவது அந்த சிஎம் பங்க் வந்து டபிள்யூக்கு இனிமேல் வரவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சர்வை சீரிஸு அதாவது வார் கேம் வந்து டோட்டலி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே மூட்டை முடிச்சு கட்டிட்டாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க ஆடியன்ஸ் கூட பாதி பேர் அரினா விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல வந்து யாருமே நினச்சி பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டை வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு. அதாவது அந்த இடத்துல எல்லாமே ரெஸ்லிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதாவது நம்முடைய வார் கேமில் வந்து எல்லாருமே வின் பண்ணி எல்லாருமே கை தூக்கி கட்டுறாங்க. கமெண்ட்ரி செக்ஷன்லேயும் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவங்களும் மூட்டை முடிச்ச கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அவங்களே வந்து எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அரினா விட்டு வெளியில் போகிறப்ப அந்த இடத்துல வந்து டிவிலையும் எண்டுன்னு முடிக்க போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு தீம் மியூசிக் வந்து அந்த இடத்துல ஒலிக்குது. அங்கேருந்து டோட்டல் சேஞ்சஸ், அதாவது அங்கே நடந்தது எல்லாமே டோட்டல் சேஞ்சஸ், அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக அந்த இடத்துல இன்ன வரைக்கும் சொல்லப்படுது. அதாவது அரினாவை விட்டு வெளியில் போன ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎம் பங்க் வந்துட்டாருன்னு சிஎம் பங்க் பார்க்கறதுக்கு உள்ளே வந்துட்டாங்க. கமெண்ட்ரி செக்ஷனில் மூட்டை முடிச்ச கட்டின எல்லா கமெண்ட்ரியில் இருக்கிறவங்களும் சிஎம் பங்க் இஸ் பேக் டபிள்யூ அப்படின்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ஷாக்கிங்லி அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அங்கே இருக்க அதை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த அங்கே ரெஸ்லர்ஸுமே எல்லாருமே தகைச்சு போய் நிற்கிறாங்க. அதனால தான் நம்முடைய சிஎம் பங்க் வரப்போ நம்முடைய சத்ரோன்ஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பார். அந்த இடத்துல பக்கெலாம் காட்டியிருப்பார். அந்த இடத்துல யார் இவனா யார் உள்ளே விட்டது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து கூட்டிகிட்டு வந்தார், அதுவும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து கூட்டிகிட்டு வந்தார், டபிள்யூ கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அங்கே ட்ரிபிள் ஹெச் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். சிஎம் பங்க் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தது, அதுவும் மறைமுகமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணது, டபிள்யூ இது பண்ணது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அதாவது ரெஸ்லர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்க டபிள்யூல இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டிவிட்டி டீமுக்காக இருக்கட்டும், வேறு யாருக்குமே சிஎம் பங்க் வந்து டபிள்யூல வராரு அப்படிங்கிறது துளி கூட தெரியாது அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் அந்த கடைசியில் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நம்முடைய சிஎம் கொண்டு வந்தார் தெரியுமா, அதுதான் உண்மையிலுமே ஹைலைட்டு, உண்மையிலும் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இன்ன வரைக்கும் சொல்லப்படுது. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். ஸ்டெப்னி மெக்மனோட அந்த ஒரு பாஸ்காட்டோட அந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க்கும் சரி, நம்மளுடைய ஸ்டெப்னி மெக்மனும் சரி என்ன உரையாடல் பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால் முடிந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நண்பா. மேபி வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோன்னு நினைக்கிறேன்.
மேபி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து கொட்டி தீர்த்துக்க டபிள்யூ விட்டு எதுக்கு வெளியில் போனார், திரும்பி டபிள்யூ எப்படி வந்தார், டபிள்யூ இருக்கிறாரு, இதுக்கப்புறம் அவரோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஸ்டெப்னி மெக்மேனோட அந்த ஒரு பாட்காஸ்டோட அந்த ஒரு ஷோவில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. மேபி இது வந்து நம்முடைய சிஎம் பங்கோட ஃபேன்ஸுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.